வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான சண்டே வேலையில டெல்லியில நிம்மதியா தூங்கிட்டு இருக்காப்புல நம்மளுடைய விஜய் அவர்கள், தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள். ஆனா தூக்கத்தை துறந்து தூக்கம் இல்லாம மண்டையை பிச்சுக்கிட்டு விளையாடுறாப்புல திமுகவோட தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அது ஏன், எதற்கு, அதற்கான காரணம் என்னங்கிறது தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் முதல்ல இந்த விடியல் ஆட்சியை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு நம்ம அதிமுக ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அன்பு சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஒரு இனிப்பு தித்திப்பு ஊட்டுற ஒரு செய்தியாத்தான் அமையும். ஏன்னா தலைவர் விஜய் அவர்கள் இப்பொழுது டெல்லியில் இருக்கிறார். கிட்டத்தட்ட தலைவன் எல்லாத்தையும் முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாப்ல. நம்ம ஆளு ஸ்டாலின் முடிச்சார் இல்லையா, அதே மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய முக்கியமான முடிவை ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டைல்லே முடிக்கிற மாதிரி ஒரு மேட்ரை முடிக்க போறாப்லையா. அது நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமாக பார்த்ததுல அது உண்மைதான் அப்படின்ட்டு சொல்றாப்ல. கண்டிப்பா இந்த மேட்ரை கசிய விட்டது தாவேகாவோட பொதுச் செயலாளர் நம்மளுடைய புஷி ஆனந்த் தான். ஏன்னா 120 மாவட்ட செயலாளரோட மீட்டிங்கை போட்டு அவரே இந்த மேட்ரையும் வெளியே லீக் அவுட் ஆக்கி விட்டுருக்காப்ல. ஏன் அப்படின்னா ஏற்கனவே பேட் வைப்ரேஷன்ல போயிட்டு இருக்கு. நம்மளுடைய விஜய் அவர்களுக்கு தாய்மார்களோட ஓட்டு தான் அதிகமா கிடைக்கும். அதுல அந்த விவகாரத்து மேட்ரு மனைவியை வச்சு சூது வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஜயோட டேமேஜிய அப்படியே டவுன் பண்ணிட்டாப்ல. யதார்த்தமாகவோ அல்லது உண்மையாகவோ திரிசா அவர்களும் விஜய் அவர்களும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல வந்தாங்க. அதை வச்சு எவ்வளவுக்குள்ள டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணி விஜய அப்படியே அப்செட் பண்ணலாம்னு நினைச்சதுல தலைவன் அப்படியே துள்ளி எழுத்து என்னையாட அட்டாக் பண்றீங்க, நான் உங்களை தலையை பிச்சுட்டு தூங்க வைக்க போறேன்டா அப்படின்ட்டு நம்ம தலைப்புல முதல்ல சொன்னோம்லையா. டெல்லியில் நிம்மதியாக தூங்கிய விஜய் சென்னையில் தூக்கத்தை தொலைத்த ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னா அதுதான். அப்படியாடா என்டிஏ கூட்டணியில நான் சேர போறோம்டா, டேய் உங்களை என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்காங்கடா. எனக்கு பவன் கல்யாண் ஸ்டைல்ல விஜயகாந்த் ஸ்டைல்ல நான் முதல்ல என் கட்சியை வளர்த்துக்கிறேன். கூட்டணி சேர்ந்தாதான் தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்க முடியுங்கிற எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் கட்சியை வளர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் என் கட்சியை வேறுண்டு வளைய விட்டு அதுக்கப்புறம் நான் முதலமைச்சர் ஆயிரண்டா. ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு நான் அந்த சாணக்கியத்தனத்தை யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு இந்த தலைவன் விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு அணுகுண்டை போட்டாப்ல. அந்த அணுகுண்டு போட்டதாப்புல ஒரு 4 நாளா மீடியாவில் ஒரே வைரல், பயங்கரமான வைரல். அந்த உடன்பிறப்பெல்லாம் ஒரே கதறல், ஐயோ ஐயோ சேர்ந்துருவாங்களோ ஐயோன்னு கதறல்லாம். தூக்கத்தை தொலைச்சிட்டு அலையிறாங்களாம். நம்மளமே பட்ட ஆட்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். எனக்கு ஏற்கனவே இந்திய கிட்ட ஐயா முதலமைச்சர் தான் முதலமைச்சரா எடப்பாடி ஐயா தான் ஜெயிக்க போறாரு. அந்த கூட்டணியில இதுவும் நம்ம வந்துட்டாங்கன்னு வச்சாங்களேன், அப்படி கால் மேல கோல் போட்டு ஒரு சந்தோஷமா உட்காந்துக்கிடலாம். நம்ம கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருக்கும். ஏற்கனவே 2.0 மண்ணுக்குள்ளதான் போகுது. இதுல நமக்கு ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ரொம்ப டென்ஷன் எடுக்க வேண்டாம். சரி 2.0 போயிட்டு அப்படின்னு ஒரு ஃப்ரீயா இருக்கிற குரூப்பை நம்ம ஒரு ஆள் தான், நீங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம இந்த செய்தியை வெளியிடுறோம். இதுல முதல்ல தாவேக்காவோட கூட்டணி விரும்பினது என்னவோ திமுக தான். சரி அதுக்கப்புறம் அது நடக்காது போல அப்படின்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாஜக விரும்புச்சு. சரி அதுவும் இவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டாங்க. இப்போ இந்த கூட்டணி உறுதி ஆகுறதுக்கான கன்ஃபார்ம் பண்ணா இப்போ விரும்புறது தாவேக்கா. அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. இன்னும் இப்போ தாவேக்கா சரி நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நம்ம என்டிஏ கூட்டணியில இருந்தாதான் நமக்கும் நம்மளுடைய கட்சிக்கும் கட்சி வளர்ச்சிக்கும் தொண்டர்களுக்கும் ஊன்றுகோலா இருக்கும், வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சூப்பரா ஒரு பெரிய பாம்பை போட்டு கூட்டணிக்கான ஆயத்தங்கள் நடக்குது. கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்ச சோறு போகும் டெல்லியிலேயே பினிஷ் பண்ணிடுவாரு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சாயந்தரம் போனா முடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது.
தாவேக்கா அதாவது இது இவர் மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு சிம்டம்ஸ கொடுத்திருக்காப்புல. இப்போ நேற்று நடந்த பாண்டே அவர்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பேசும்போது இந்த கூட்டணி நம்மளுடைய விஜய் அவர்கள் கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா வரும்போது அது சூசகமா பதில் சொல்லிருக்காப்புல. அதுவும் நம்மள மேற்பட்ட விடியல் ஆட்சி என்னைக்கடா விடிய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. ஏற்கனவே தூக்கத்தை தொலைச்சிருந்த மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக காரனாலே எப்படின்னு தெரியும். சூப்பரா வந்து சிக்கியிருக்காப்புல. ராஜீவ்காந்தி அவர்கள் அவர் தான் மாணவரணி செயலாளர் இருந்தாப்புல. பயங்கரமான ஒரு பதவி, நல்ல ஒரு போர்ஸான பதவி. டக்குன்னு தூக்கி ஒரு டம்மி பதவியில வந்து கொடுத்துட்டாப்புல. என்னடா அவ்வளவு சீக்கிரமா தலைவனை மாத்த மாட்டாங்களே, ஒரு பதவி கொடுத்தா திமுக அதிமுக அந்த அளவுக்கு ஓரளவுக்கு சமாளிச்சு கொண்டு போதும் மாத்துறாங்க அப்படின்னான்ட்டு என்னடா யோசிக்க சொல்லணும்னா, தலைவர் பயங்கரமான பாலியல் சீண்டல்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், இன்ஸ்டா மெசேஜ் எல்லாம் லீக்கேட் ஆகி தலைவரை கட்சியை விட்டு தூக்குறதுக்கு போயெல்லாம் அப்படியே எப்பா நீ ஒரு டம்மி பொறுப்புல இருப்பா அப்படின்ட்டு தலைவர் அனுப்பிப்பாப்புல. இவங்க பண்ற சேட்டைகளால ஐயா ஸ்டாலின் அவர்களால தூங்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, தலையை பிச்சுட்டு அலையாப்பலையாம். ஏற்கனவே விஜய் ஒருக்கர்ல கட்சிக்காரன ஊருக்கர்ல அதை விட்டுட்டோம்னா அடுத்து தூங்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்றாப்புல. நம்ம பாலியல் மேட்ரு தான் தூத்துக்குடி தூத்துக்குடி பாலியல் மேட்டர்ல அவருடைய தங்கை கனிமொழி அம்மையார விரட்டி விட்டது எதிர்ப்பு தெரிஞ்சு, ஐயோ இன்னும் ஒரு மாசம் தானே எலெக்ஷன் இருக்கு, அதுக்குள்ள இல்ல எதிர்ப்பு தான் நான் அடுத்த எதிர்ப்பு வருமானா வரமாட்டேன்னா தெரியற மாதிரி மண்டையை போட்டு பிச்சுட்டு அதுவும் தூக்கத்தை போட்டு தான் கலக்கிட்டு இருக்காப்லையா. அடுத்த தூக்கம் தொலைஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுதான் கூட்டணி கட்சிக்குள்ள பிசிகா பிசிகா ஏன்னா நாங்க இத்தனை வருஷமா காலங்காலமும் கூட இருக்கும். இன்னைக்கு வந்து தேமுதிக எத்தனை சீட்டு சொல்ல மாட்டேங்க, எங்களோட அதிக சீட்டாட கொடுக்க போற நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அவர் மட்டும் சண்டை போடலையாம். கூடவே கம்யூனிஸ்டுகளையும் ஒரு சேர்த்து வச்சிருக்காப்லையாம். போற போக்க போத்தா ரெண்டு பேருமே கூட்டணியை விட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாப்புல. நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பாலியல் வன்கொடுமை இந்த மேட்டர்ல அப்புறம் அந்த 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 லாக்அப் டெத் மேட்டர்ல ஐயா திருமாவளவன் அவர்கள் ஃபோர்ஸா நல்ல ஃபோர்ஸா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காப்புல. எங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் உங்களையும் ஏற்றி பேசும்டா அப்படின்ட்டு அண்ணா அவருடைய போல்ட்னஸை காட்டியிருக்காப்புல. அதனால இந்த கூட்டணி பிரச்சனையை வச்சியும் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தூக்கம் இல்லாம இருக்காப்லையா. தூங்க விடுங்கடா சொன்னா எவன் கேட்க மனுஷன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் நல்ல மனுஷன் தான். இப்படி கூட இருக்கவங்கலாம் இப்படி தூக்கம் வராம வச்சா ஐயா என்ன செய்வாருன்ட்டு நமக்கு தெரியல. அதுல ஒரு தடவை கேட்டா ஐயாவுக்கு வீழ்ச்சி எடுக்கிறது தான் நேரம் சரியா இருக்கு, எங்க நாட்டு நடப்ப பார்க்கல, எங்க இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கொண்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நிறைய நான் சொல்லலப்பா, இதுக்கு எனக்கு சம்பந்தத்துல நிறைய வைரல் மீம்ஸுகள் வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த தூக்கத்தை போடுறது முதல்ல எங்க ஐயாவுக்கு ஆரம்பிச்ச தூக்கம் கெட்டது என்னன்னா, மாநாடு நடத்தப்ப திருச்சி மாநாட்டுல அதுக்கு முன்ன வரைக்கும் திருச்சி வெள்ளட்டும் தலைகீழ பரட்டி போட்டுற ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாடு நடக்கும். இந்த மாநாட்டை இந்தியாவே திரும்ப பக்கத்துக்கேன் உலக நாடுகளே திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எங்க ஐயா சுத்தனும் காலி செயல்களுடன் மாநாடு அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல வைரலானத பார்த்து கடுப்பாகி அதுலயும் தூக்கம் இல்லாம ஐயா படுத்துக்கிட்டாப்ல அப்படிங்கறதுதான் உண்மையான செய்தியா வருது. மொத்தத்துல ஐயாவை இவனை தூங்கவே விட மாட்டானுங்கன்னு நினைக்கேன். அந்த அளவுக்கு தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு மாசம் தான்ப்பா எலெக்ஷன் இருக்கு, இப்படி இப்படி சம்பவங்கள் நம்மளை இப்படி கொலையா கொள்ளுது அப்படின்ட்டு அறிவாலயம் பக்கம் அதிகாவாலயம் தலைமை கிளம்புறதா நமக்கு வர்ற சோர்ஸ்கள் தெரிவிக்கின்றது. மொத்தத்துல கடந்த ஒரு வாரமா திமுகவுக்கும் திமுக தலைமைக்கும் திமுக தொண்டர்களுக்கும் மண்டை பிச்சுட்டு அலைகிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம், இதை எப்படி தடுக்கலாம்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. சரி, விஜயோட ட்ரெண்ட் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த அவங்க வீட்டம்மாவோட இந்த விவகாரத்தை மட்டும் ரெண்டா ஓடிட்டு இருக்கும். நம்ம ரொம்ப குளிர்காயில நினைச்சிருந்த திமுகவுக்கும் திமுக ஓபிஎஸ்க்கும் திமுக தொண்டர்களுக்கும் அவர்களுடைய அவர்களுடைய
கனவில் கற்பனையில் மண் விழுந்தார் போல் ட்ரெண்ட் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அங்க ஐயோ சேர்ந்துருவாரோ இந்தியாவில தாவேக்கா சேர்ந்துருமோ அப்படின்ட்டு டென்ஷன்லேயே இருக்கிற அளவுக்கு இந்திய காலகட்டம் போகும். இன்னைக்கு காலையில தான் நம்ம இந்த வீடியோவை அப்டேட் பண்ணுற சண்டே. இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து சிபிஎம் ஆஜராகிறப்பல இன்னும் பக்கா பயங்கரமான நியூஸ்கள்லாம் வெளியே வர இருக்கு. பார்த்துருவோம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பா அடுத்த ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனோட சந்திப்போம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசா நம்ம சேனல்ல இப்பதான் ஃபாலோ பண்றீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஆதரவு கொடுங்கப்பா. நானும் தொண்டை கிளியே கத்துறேன். 500 நியூஸ் 1000 நியூஸ் மேல போக மாட்டேங்குது. கொஞ்சம் அப்படி புஷ் பண்ணி கொடுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க உங்கள் மணி கண்டான்.